ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மோடு மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் மோடு ஏற்கனவே மீடியனை பற்றி மோடை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மோடு மட்டும் ஸ்பெஷலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அதனுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் இந்த டைப்ஸை பற்றி மட்டும் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இதில் அந்த டைப்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த மோடை வந்து டெஃபினிஷன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸினும் மேத்தமெட்டிஷியனும் ஸோ அதை ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. மோடுக்கு ஒரு புது நேம் கொடுக்குறாங்க, டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒரு 2 டெஃபினிஷன் உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த மோடு வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து 3 டைப்ஸு, அதாவது 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று யூனி மாடல் சீரீஸ், மல்டி மாடல் சீரீஸ். ஓகேவா? யூனினா ஒன்றே ஒன்று, ஒரு மோடு, அதாவது இந்த குடிசைக்கில் மேலே இருக்குல்ல சேர்ந்து வரும்ல, அது மோடு. ஓகேவா? சரி, அது பயோ மாடல்ஸ்னால் பை மாடல் சீரீஸ்னால் 2 இருக்கும். ஓகேவா? 2 இருக்கும். மல்டி மாடல் சீரீஸ்னால் 2 or 3, 3க்கும் மேற்பட்ட, ஓகேவா, 3க்கு மேலே இருக்கக்கூடியது வந்து மல்டி மாடல் சீரீஸ். ஓகே, சரி, இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளாக கொஞ்சம் தெளிவாக பார்க்கறதா இருந்தால், இப்போ சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ 2வது சீரீஸில் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஸோ ஒரே ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது, யூனி மோடு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் நமக்கு ரிப்பீட்டடாக இருக்குது, பை மாடல். அடுத்து பார்த்திங்கன்னா 3 நம்பர்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கிறனால ட்ரை மோடு, அதாவது மல்டி மோடு. ஸோ இப்படி வந்து பிரிச்சுக்கிடலாம், மோடை வந்து நமக்கு பிரிச்சுக்கலாம். ஓகே, சரி, மோடை பற்றின ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.